மக்களோடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் ஒரு 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 போராட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு உட்பட்டது என்றால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு உள்ளே சென்று அதை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்டத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கு உள்ளே சென்று அங்கு கலவரம் என்பது அது வந்து கொஞ்சம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகத்தான் அரசு அதை வந்து நினைத்து அந்த அடிப்படையிலே ஒரு துப்பாக்கி சூடு என்பது ஒரு தவிர்க்க முடியாததாகிவிட்டது. அது வந்து இப்போது என்னை பொறுத்தவரை நான் டீட்டெயிலாக போய் விசாரணை பண்ண பிறகு தான் அதனுடைய உண்மை நிலை தெரிய வரும். எனவே உண்மை நிலை தெரியாமல் நான் இந்த நேரத்தில் எதுவும் சொல்ல முடியாது. துப்பாக்கி சூடு அப்படிங்கும்போது முதலில் வானத்தை தூக்கி வீசுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஆனால் இப்போ 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா கிராஸ் ஃபயரிங் ஆச்சா இல்லை வந்து சுடப்பட்டதா கலவரம்? அதுதாங்க இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ உங்களை போல் வந்து நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் பார்த்து சில தகவல்கள் வந்து எல்லாம் கேட்டறிஞ்சு தான் நான் சொல்கிறேன். நான் அது டீட்டெயிலாக பின்னர் தான் தெரிய வரும். அது சட்ட நேரத்துக்கு முன்பாக இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புனாங்க. தூத்துக்குடியில் குறிப்பாக சில ஊடகங்களுடைய அந்த ஒளிபரப்பை மட்டும் அரசு கேபிள்லேருந்து நீக்கியிருக்காங்க. அங்கே ஒளிபரப்பு செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு. இல்லை அதிகாரப்பூர்வமா இல்லாமல் மறைமுகமா இல்லை அங்கே ஒளிபரப்பு ஆகலை. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்கள்? அது வந்து ஒரு ஏசியமான ஒரு கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வமா எங்களுடைய தொலைக்காட்சி நடந்திருக்கு, அதுக்காக நான் ரெப்ரசன்டேட்டிவாக கேட்குறேன். அது 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 வந்து அந்த மாதிரி வந்து தகவல் எதுவும் வந்து அரசு தரப்புலேருந்து பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அது ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுபோன்று இருட்டடிப்பு செய்ய வேண்டிய அவசியம் அரசுக்கு கிடையாது. அரசு இருட்டடிப்பு செய்யாதா? இருட்டடிப்பு செய்ய வேண்டிய அவசியம் அரசுக்கு கிடையாதுன்ற